ஏரணியும் மாயோன் இவ்வுலகில் தவசு பண்ணி காரணம்போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் குதவி நாராயணர் பாதம் என்னாவில் வந்துதிக்க நாராயணர் பாதம் என்னாவில் வந்துதிக்க. எல்லாம் அல்ல எல்லாமான எம்பெருமான் ஐயா வைகுண்டரின் திருவருளால் நடைபெற்று கொண்டிருக்கிறது அகிலத்திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் யாவரும் கலந்து கொண்டு ஐயாவின் பேரருள் பெற அன்போடு அழைக்கிறோம். ஐயா உண்டு, ஐயா உண்டு. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? பின்ஷன் விலையில இருந்து பெருமாள் பேசுறீங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய முதலாவது ஐயாவினுடைய பிள்ளையா நீங்க கலந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஐயா இன்றைக்கு போட்ட சட்டம் ஐயா நிச்சயித்தபடியோ அதான் தேசம் மயம் ஏகம் திட்டித்த மகாவர இந்திரநாரணர் ஐயா நிச்சயித்தபடி எல்லாரும் மனிதன் நிச்சயித்தபடி இல்லை இல்லையா? அதுபோல வைகுண்டப்பன் நிச்சயித்தபடி இந்த உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அதில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ஆமா, வராதியா வராதியா. ரொம்ப சந்தோஷம் ஐயா உங்ககிட்ட பேசினதுல. அடுத்த ஐயாவின் பிள்ளையை நான் சந்திக்கிறேன். எல்லா சிறப்புகளையும் வைகுண்டம் உங்களுக்கு தர வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுகிறேன். அடுத்த ஐயாவின் பிள்ளையை சந்திக்கிறேன். ஐயா உண்டு, ஐயா உண்டு. ஐயா சரணம் வைகுண்டாச்சரணம். ஐயா ஐயா உண்டுமா, ஐயா உண்டு. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நவலடியில இருந்து அம்பிகா பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி அகிலத்திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி ஐயாவின் அருளால் அன்பு குடிமக்கள் ஆதரவால் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லா சிறப்புகளையும் ஐயா வைகுண்ட பகவான் உங்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டுகிறேன் ஐயாவிடம். ஹலோ, இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு ஐயாவை பற்றி ஏதேனும் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அருள்நூல்ல உள்ள வாசகத்தை நீங்க இப்ப பாடி காட்டியிருக்கீங்க இல்லையா? சரணம் சரணம் என்று தாழ்ந்து நடந்த அன்பருக்கு வைகுண்ட பதிதனிலே வைகுண்ட ராசராக அரசாள வருவதும் எங்கள் ஐயா இல்லையா? அதுபோல ஐயாவை சரணாகதி அடைந்தவனுக்கு நிச்சயமாக வாழ்வு உண்டு என்பதனுடைய உட்பொருள்தான் இந்த வாசகம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. எல்லாரும் குழந்தைங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேம்மா. எல்லோரையும் கேட்டதா சொல்லுங்க சரியா? இப்ப ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறேனே. ஹலோ ஐயா உண்டு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? பாப்பா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. ஐயா உண்டு. சரி, நீங்க என்னம்மா? ஐயா உண்டு, ஐயா உண்டு. ஹலோ அம்மா, ஒரே ஒரு சரிம்மா சரிம்மா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ அதாவது திரௌபதியின் முன் யுக பெயர் என்னங்கிறத சொல்லுங்க. திரௌபதி. கரெக்டுங்கம்மா, பரவாயில்ல. வாழ்க. கண்டிப்பா உங்களுக்கு அகிலம் டிவில இருந்து பரிசு அனுப்பி வைக்கப்படும். ஒரே ஒரு 2 லைன் ஒரு பாட்டு பாடி கேட்டுங்களேன் பார்க்கலாம். முட்டபடி வாழுமையா இந்த மூலகம் துணை நீயே உந்தன் களி விளையாடல்களை காண சாமி தொப்பு வருவோமையா மனவை பதிதனிலே இமன்புடனே கூடிக்கொண்டாய் அங்கு திருநாள் அலங்காரம் நீ திறந்தோறும் நடக்க செய்தாய் தாமரை தவ கொடுந்தா நீ தரணி இல்லவதரித்தாய் தண்ணீர் மண்ணால் மக்களுக்கு நீ சகல வினை தீர்த்து வைப்பாய் பகடலில் பள்ளி கொண்ட எம்பெருமாள் நாரணரே பக்த கூட்டம் பார்க்கலையே இன்னும் பள்ளியிட மனமில்லையே பள்ளியறை நீரினிலே எம்மை பார்ப்பாமல் இருந்ததையே உன் திருக்கண் வழிகாட்டு உந்தன் திருமுறை வழிகாட்டு அரசம் பதிதனிலே
உண்மையிலே இந்த பாட்டு வந்து ரொம்ப அற்புதமா இருந்துமா. அதாவது நீங்களே உங்களுடைய ஒரு சூழ்நிலையை அறிஞ்சு அப்படியே ஐயா கிட்ட கேட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே ஐயா எல்லா வரங்களையும் எல்லா சிறப்புகளையும் உங்களுக்கு தர வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுகிறேன். அடுத்த ஐயாவின் பிள்ளையை சந்திக்கிறேன். ஐயா உண்டுமா. திருச்செந்தூர், பழனி, திருச்செந்தூர், பழனி 2 தான் சொல்லியிருக்கீங்க. என்ன 4 வரணும். திருப்பரங்குன்றம் 1 நான் சொல்லித்தாரேன். அடுத்தால திருத்தணியா 4. இன்னும் ஒரு 2. அவங்க கிட்ட கேளுங்க, ஐயா கிட்ட கேளுங்க. அவங்க நல்லா இருக்காங்களா? சரியம்மா. அப்படியா? பரவாயில்ல, வாழ்க. அதாவது இவ்வளவு வயதிற்கு அப்புறமும் இந்த நிகழ்ச்சியில பேசணும் அப்படிங்கிற ஆர்வத்தை வந்து உண்மையிலே ஆண்டவன் நினைத்தால் தான் உங்களோட எல்லாம் சந்தித்து பேச முடியும். அந்த அளவுக்கு ஒரு பாக்கியத்தை ஐயா எனக்கு தந்திருக்கிறார். அதுவே பெருமை. சரியா? ரொம்ப சந்தோஷமா. இப்ப சொல்லுங்க, அடுத்தால ஒரு 2 சொல்ல வேண்டியிருக்கு. குன்றத்தூரா? சரி, அடுத்தால தெரியல. சரி சரி. 6 படை வீடுல திருச்செந்தூர் சொன்னீங்கல்ல, அது எத்தனாவது படை வீடுன்னு சொல்லுங்க. 1வது 2வது 3வது 4வது எத்தனாவது படை வீடு திருச்செந்தூர்? இல்ல 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 இல்ல. ஆமா ஆமா. இல்லையே. 2வது படை வீடு. சரியாமா? ஆமா ஆமா. ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுலம்மா. அதாவது எல்லா சிறப்புகளையும் ஐயா உங்களுக்கு தர வேண்டும். சாமி தோப்பு போனீங்களா? சரிம்மா. மீண்டும் மீண்டும் ஐயாவிடம் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துயரங்களை எல்லாம் அவருடைய பாதத்திலே வையுங்கள். நிச்சயம் பலன் கிடைக்கும். சரியாமா? ஆமா கண்டிப்பா 5 பதிக்கும் நீங்க கண்டிப்பா போயிட்டு வாங்க. சரியா? ஆமாமா. வரக்கூடிய அதாவது ஊக்கத்தையும் உங்களுக்கு பலத்தையும் ஐயா தருவார். அதனால நீங்க தைரியமா போங்க. மீண்டும் மீண்டும் ஐயாவை வணங்குங்க. எல்லா சிறப்புகளையும் ஐயா உங்களுக்கு நிகழ்த்தி தர வேண்டும் என்று இன் வைகுண்டாச்சரணம் ஐயா உண்டு. வணக்கம். வணக்கம்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சென்னையிலிருந்து பாலாம்பிகை பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி அகிலத்திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி ஐயாவின் அருளாலும் அன்பு குடிமக்கள் ஆதரவாலும் நல்ல முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் சென்னையிலிருந்து உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. எல்லா சிறப்புகளையும் ஐயா உங்களுக்கு தர வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுகிறோம். இந்த நிகழ்ச்சியில் ஐயாவை பற்றி இந்த அகிலத்திரட்டு அருள்நூல் ஆகமத்திலிருந்து ஏதேனும் ஒரு சொற்களை இதை பார்த்து கொண்டிருக்கும் ஐயாவின் பிள்ளைகளுக்கு நீங்கள் பறைசாற்றுங்கள், பார்க்கலாம். சொல்லுங்கம்மா. 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 சரி. அதாவது உலக நடப்புகள் எல்லாம் ஐயா அருளியபடிதான் இந்த உலகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அதாவது தட்சணா பூமியிலே தேசபுர சோதனைக்கு நிச்சயமாய் நான் வருகும் நிஷத்துக்கு அடையாளம் சொல்லுகிறேன் கேளுங்கப்பா சுற்றமுள்ள சான்றோர்களே. பூமியிலே ஒருதிக்கு பொருந்தி மிக வாழுதப்பா சுவாமி வேதம் தான் மறந்து சுழல் வேதம் உண்டாகும். பாரிகட்கு 30 தான் இந்த பார்மீதில் உண்டாகும். நீசகுலங்களெல்லாம் நெழுநெலன பூமியிலே தானமானம் இல்லையப்பா சாதி வரம்பு நீதடா. சங்க கூட்டம் இல்லையப்பா சரச கூட்டம் இக்கலியில் பெண்ணாலே ஆணழிவு பெருகுமடா பூமி எங்கும். ஆணும் பெண்ணும் அழிவாகும் அம்பலத்தரசர் முடிவாகும் என்றெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த உலகத்தில் உண்மையாக நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? ரொம்ப சந்தோஷம். அதாவது இப்போ
காய்ச்சல் வரக்கூடிய விஷயம் முதற்கொண்டு சின்ன சின்ன விஷயத்திலிருந்து இந்த உலக அளவில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அத்தனையும் அகிலத்திரட்டு அம்மானை சொல்லி கொண்டு இருக்கிறது இல்லையா? அதுதான் இந்த ஐயாவினுடைய வழிபாட்டினுடைய ஒரு வளர்ச்சிக்கு அடித்தளம். அப்படிதானா? ஏனென்றால் வைகுண்ட சுவாமி சொன்னது நடக்கிறது. அவரை பற்றி பிடித்தால் நாமும் பலன் பெறலாம் என்று பின்னோக்கி எல்லோரும் நமக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இந்த சிறப்பை, அதுவும் ஐயாவினுடைய பிள்ளைகளாக இந்த கலியிலே நம்மை அப்பன் வைகுண்டம் வாழ வைத்ததே நமக்கு கிடைத்த மாபெரும் சிறப்பு இல்லையா? ஆமாம். அதுவும் ஆமாம். அதாவது பொறுமை, அன்பு, தர்மம் இந்த மூன்றையும் நமக்கு போதித்த ஐயாவை நாம் வணங்குகிறோம். ஆனால் நாமளே பொறுமையையும் தர்மத்தையும் இழந்து மாறி சென்றோமோ என்று சொன்னால் நிச்சயம் நமக்கு பலன் கிடையாது இல்லையா? அதாவது ஐயா வழி என்று சொன்னால் அன்பு வழின்னு சொல்றாங்க. ஆனா ஐயா வழியில இருக்கிறவங்களும் நிச்சயமா அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படிதானம்மா? ரொம்ப சந்தோஷம். குழந்தை எப்படி இருக்குமா? நல்லா இருக்குதா? ரொம்ப சந்தோஷம். ஊருக்கு வந்திருக்காங்களா? சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். எல்லோரையும் கேட்டதா சொல்லுங்க. அதாவது தினம் ஒரு நேரம் இந்த திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போலே பாவம் பறந்துடும் என்று சொல்லுகிறார். நாம் அறிந்தறியாமல் செய்ததெல்லாம் ஐயா பொறுக்கணும் என்று தினம் ஐயா கிட்ட மாப்பு கேட்கிறோம். அதனால எல்லா சிறப்புகளையும் ஐயா உங்களுக்கு தருவார் என்று நான் நம்புகிறேன். தர வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுகிறேன். ஐயா உண்டு. இப்ப ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேம்மா. அதாவது சீதையை மனம் முடித்த ராமன் தன் தாய் தகப்பனோடு எங்கே சென்றார்? சீதையை மனம் முடித்த பிறகு தாய் தகப்பனோடு ராமன் எங்கே சென்றார்? கரெக்டுமா, பரவாயில்ல, வாழ்க. ஆனால் அந்த அயோத்தியா பட்டணமே அருள்நூல் சொல்லுகிறது, அயோத்தியா பட்டணம் தான் எளியூரப்பா என் மகனேன்னு சொல்றார் ஐயா இல்லையா? ஆமா. இந்த வார்த்தைகள் எல்லாம் சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய அளவுல எல்லா விஷயங்களையும் ஐயா சொல்லி இருக்கிறார். சரியான பதில் சொன்னதுனால கண்டிப்பா உங்களுக்கு அகிலம் டிவியிலிருந்து பரிசு அனுப்பி வைக்கப்படும். எல்லா சிறப்புகளையும் ஐயா உங்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டுகிறேன். அதாவது நாட்டுக்குடைய நாராயணர் தனக்கு ஆட்டு கொடை பூசை அனுப்போலும் வேண்டாம், காணிக்கை வேண்டாம், காவடி வேண்டாம், எல்லாவற்றையும் வேண்டாம் என்று சொன்ன ஐயா நம்மிடம் அன்பை மட்டுமே எதிர்பார்க்கிறார். அன்பான உள்ளத்தோடு நாம் ஐயாவை பணிந்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும், எல்லோருக்கும் கிடைக்கும் என்று நம்புவோம். ஐயா உண்டு. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. உஷரத்து குடியிருப்புல இருந்து பேசுறீங்க. உங்களுடைய பெயர்? ராமகிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி அகிலத்திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி. ஐயாவின் அருளால் அன்பு குடிமக்கள் தயவால் நல்ல முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நீங்க ஐயாவுக்கு உசரத்து குடியிருப்புல பணிவிடை செய்யக்கூடிய ஒரு பிள்ளை இல்லையா? அப்படி ஒரு சிறப்பை வைகுண்ட பகவான் இந்த சின்னஞ்சிறு வயதில் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்க எத்தனாவது வகுப்பு படிச்சு முடிச்சிருக்கீங்க சொல்லுங்க? 6வது வகுப்பு படிச்சு முடிச்சிருக்கீங்க. இனி 7வது வகுப்பு போகணும் இல்லையா? பரீட்சையெல்லாம் நல்லா எழுதுனீங்களா? ரொம்ப சந்தோஷம். நல்லா படிங்க சரியா? நீங்க ஐயா சிவசிவா அரகரான்னு சொல்லி ஐயாவுக்கு வந்து தினம் பணிவிடை செய்து அந்த ஐயாவினுடைய அந்த அகண்ட நாமத்தை நீங்க பாடுவீங்க இல்லையா? அதை பாடி காட்டுங்களே பார்க்கலாம். ஐயா சிவ 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 சிவா அரகரா அரகரா சிவ 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 சிவா அரகரா அரகரா. ஐயா சிவ 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 சிவா அரகரா அரகரா சிவ 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 சிவா அரகரா அரகரா. அடுத்த லைன் பாடுங்க. சிவ சிவா குருவுக்கும் குருவண்டாரத்திக்கும் சிவ சிவா முறையோ முறையோ முறையோ. சிவ சிவா ஆண்டிக்கும் சிவ சிவா முறையோ முறையோ முறையோ. சிவசிவா ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவசிவா கட்டியம் கட்டியம் கட்டியம். சிவசிவா ஐயா நாராயணசாமி ஜெயம் ஜெயம் ஜெயம். சிவசிவா அரகரா ஜெயம் ஜெயம் ஜெயம். சேத்தமய மேகம் சித்தித்த மகாபர என்கிற நாராயண ஐயா நிச்சித்தபடி இல்லாத மனசு நிச்சித்தபடி ஒன்றும்ல ஐயாவை இங்கும் அங்கும் எங்கும் இருக்குங்கள் ஐயா. சிவ 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 சிவா அரகரா அரகரா. ஹலோ, ரொம்ப சந்தோஷம். அருமையா பாடுனீங்க. இந்த
அதாவது ஐயாவினுடைய தாங்களுக்கு சென்று பதிக்கு சென்று நேரடியாக ஐயாவை வணங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட நீங்கள் இப்பொழுது அவருடைய நாமத்தை உச்சரித்தீர்களே, அவர்கள் செவிகளிலே கேட்டிருக்கும் அல்லவா, அப்பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், நோய்கள், பிணிகள் எல்லாமே கலைந்து ஓடட்டும். சரியா? அந்த ஒரு சிறப்பை ஐயா நமக்கு இந்த அகிலம் டிவி மூலமாக கொடுத்திருக்கிறார். அதுவே பாராட்டத்தக்க விஷயம். அப்படிதானா? சரி, இப்ப 6வது வகுப்பு படிச்சு முடிச்சிருக்கீங்க இல்லையா? ஒரே ஒரு திருக்குறள் சொல்லுங்க, அதுக்கு விளக்கம் சொல்லுவீங்களா? பார்க்கலாமே. தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்தில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று. சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, தெரியுதா உங்களுக்கு? தெரியல? ஹலோ, தெரியல? சரி, திருவள்ளுவர் எழுதிய முதலாவது குறள் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது குறள் என்னன்னு தெரியல? அப்ப சொல்லி கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அகர முதல சொல்லுங்க. எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இல்லையா? இந்த குறளுக்கான விளக்கம் அடுத்த வாரம் நீங்க எனக்கு சொல்லணும். சரியா? அதுக்காக போன் பண்ணாம இருந்துடக்கூடாது. சரியா? ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். அதாவது யுகங்கள் மொத்தம் 8. என்ன யுகம்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது யுகம் நீடிய யுகம், சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது யுகம், ஹலோ, சொல்லுங்க. இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன் உங்ககிட்ட, கேட்கட்டுமா? அதாவது அறங்கள் மொத்தம் எத்தனைன்னு சொல்லுங்க. அறங்கள், அறம் எத்தனை, மொத்தம் எத்தனை? சரி, பரவாயில்லை. ஆனா இதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு கேள்வி வச்சேன் பாத்தீங்களா? அதுக்கான பதில கண்டிப்பா நீங்க அடுத்த முறை சொல்லணும். கண்டிப்பா உங்களுக்கு அகிலம் டிவியிலிருந்து பரிசு அனுப்பி வைக்கப்படும். எல்லா சிறப்புகளையும் ஐயா உங்களுக்கு தர வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுகிறேன். பல்லாக்கு தண்டிகையும் பரிமணமும் சந்தனமும் உள்ளதெல்லாம் உள்ளபடி உங்களுக்கு நான் தருவேன் என்று ஐயா சொல்லுகிறார். பயந்திருந்து பணிவிடைகள் செய்வாயானால் உயர்ந்த குடியாவாய் உயிர் பிழைப்பாய் என்று சொல்லுகிறார். இந்த சிறப்பை, இந்த ஐயாவுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பணியை உங்களுக்கு ஐயா தந்திருக்கிறார். சின்னஞ்சிறு பக்தன் வாக்கை சத்தியமாக்கி காட்டிட சிம்மரூபம் தாங்கி வந்த இறைவன் நிச்சயம் உங்களுக்கு அருள் தருவார். ஐயாவின் அருளோடு சிறப்போடு நீங்கள் வாழ வேண்டும். ஐயா உண்டு. ஐயா உங்க பேரை சொல்லுங்களேன் பார்க்கலாம். கபரீஸ்வரி. இதுக்கு முன்னால இந்த அகிலம் டிவியில அகில திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சியில நீங்க பேசியிருக்கீங்க இல்லையா? ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. எல்லா சிறப்புகளையும் நாரணம் உங்களுக்கு நிச்சயம் நல்குவார். ஐயா உண்டு. இந்த நிகழ்ச்சியில ஐயாவை பற்றி இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் சத்தியத்து போனீர்களே, ஒரு காதில் தான் வாங்கி மறு காதில் விட்டீர்களே. புத்தியினால் கிட்டவரே பிழைக்கமதி தேடுங்கப்பா, அப்படிதானா? ஒரு காதில் தான் வாங்கி நீங்கள் மறுகாதில் விட்டீர்களே, உங்களுக்கு வேலை செய்ய நான் உலகில் வந்தேன் கண்ணுமக்கா என்று ஐயா சொல்லுகிறார் இல்லையா? நமக்காக நாம் பட்ட துன்பங்களை மாற்றுவதற்காக 1008 மாசி 20 இந்த அவனி கலியை அழிப்பதற்காக அவதாரம் கொண்டு வந்த இறைவன் தான் ஐயா வைகுண்ட பரம்பொருள் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். இத்தனை சிறப்புகளை தந்த ஐயா நம்மை மென்மேலும் சிறப்படைய வைப்பார். ஐயா உண்டு. இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், கேட்கட்டுமா? இப்ப எத்தனாவது வகுப்பு படிச்சிருக்கீங்க? 6வது வகுப்பு போகணும் இல்லையா?
6வது வகுப்பில் நீங்கள் சிறப்போடு அடியெடுத்து வைக்க வேண்டும், நல்ல முறையில் படிக்க வேண்டும், ஏடு தந்து எழுத்தாணி தந்து பட்டயங்கள் தந்து உங்களை வைகுண்ட பகவான் பௌசோடு வாழ வைப்பார். சரியா ஐயா? உண்டு. இப்ப ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேம்மா. அதாவது சப்த மாதர்கள் நீராடிய பொய்கை இதனுடைய பெயர் என்ன சொல்லுங்க? அயோத அமிர்த கங்கை. சரி, இன்னொரு கொஸ்டின், கரெக்டான பதில். இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். அதாவது சப்த மாதர்கள் அந்த 7 பேருடைய பேரெல்லாம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். டக் டக்குன்னு சொல்லுங்க. மரகதம், சரி, சரகத கண்ணி, இன்னொரு வள்ளி. சரி, 2 வள்ளியா? பரவாயில்ல. அந்த வள்ளி, அந்த இல் வேற இந்த இல் வேற, அப்படித்தானா? 2 வள்ளி வரும். சரிதானா? அப்ப 6. என்ன ஒண்ணு சொல்லுங்க. யார விட்டுட்டீங்க நீ பாருங்க. மூத்தவங்க பேர் தெரியலையா? சரி, பரவாயில்ல. அடுத்த வாரம் கண்டிப்பா அந்த ஒரு பேரை மட்டும் சொல்லுங்க, ஞாபகம் வச்சு. சரியா? பார்த்து சொல்லுங்க. எல்லா சிறப்புகளையும் ஐயா தருவார் உங்களுக்கு. அதாவது என் பெயர் சொல்லி யாதொருவர் வந்தாலும் அன்போடு ஆதரித்து அன்னமிட்ட பக்தருக்கு என்னென்ன இடுக்கமது அபாயம் வந்தாலும் அந்நேரம் ஆயன் நாராயணன் நான் வருவேன் என்று ஐயா சொல்லுகிறார். அதுபோல ஐயா நிச்சயமாக வருவார். ஐயாவை நம்பி பிடியுங்கள், ஐயாவை நம்பி பிடியுங்கள். அடுத்த ஐயாவின் பிள்ளையை நான் சந்திக்கிறேன். நம்ம ஐயா உண்டு, ஐயா உண்டு. படிக்கிறீங்களா? படிங்க பார்க்கலாம். 2 லைன் பாடுங்க. சரியா? சாமி தோட்டனிலே படிக்கொண்ட சாமியை கும்பிட வாருங்களே, சாமியை கும்பிட வாருங்களே, தாமோதர மதுசூதனவன் தாழ்தனி தொழுவிட வாருங்களே, தாழ்தனி தொழுவிட வாருங்களே. ஹலோ. ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஐயாவின் பிள்ளையை சந்திக்கிறேன். ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு, ஐயா உண்டு. சர்வமும் வைகுண்டமயம். சிவசிவா நாராயணம் நாராயணம். ஐயா உண்டு. வணக்கம்மா. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கோடாவளையில இருந்து பேசுறீங்க. உங்களுடைய பேரை சொல்லுங்கம்மா. முத்துச்செல்வி. முத்துச்செல்வி அம்மா, இதுக்கு முன்னால இந்த அகில புரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சியில நீங்க பேசியிருக்கீங்க இல்லையா? மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. எல்லா சிறப்புகளையும் ஐயா தர வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டுகிறேன். கரண்ட் இருக்கா? எப்ப வந்ததுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 1 மணிக்கு கரண்ட் வந்தது இல்லையா? பரவாயில்லை. கரண்ட் வந்து மின்சாரம் மின்சார தடை காரணமா சில நேரங்கள்ல நீங்க கால் பண்ண முடியல இல்லையா? நிகழ்ச்சி நடக்கலான்னு தெரியாம இல்லையா? மறுபடியும் போன வாரம் பேசுனீங்க, மறுபடியும் இந்த வாரமும் பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஐயாவை பற்றி, ஐயாவினுடைய அவதார சிறப்பை பற்றி ஏதேனும் சொல்லலாமே பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். தேசபார சோதனை நிச்சயமா நான் வருவேன். நிஜத்துக்கு அடையாளம். சரிம்மா. பூமியில் ஒரு விட்டு பொருந்தி மிக வாழும். சரி. சாதி வேறு சென்று சுழற்வேகம் உண்டாகும். சரி. பாதி வரம்பு தப்பி பிழை மாறும். பாரியற்கு மூப்பு பார்மீதில் உண்டாகும். சரி. நீச குளங்கள் நெரு நெருன பூமியிலே. சரி. துரித தண்டம் அடிப்பார்கள். சரி. வானத்து இடிகள் வருடந்தோறும் நீநிலத்தில் வீழும். நின்று மழை முழங்கும். பூமி முழங்கும். நீர் சாய்ந்து வரும். சரி. இதெல்லாம் அருள் நூலிலேயே ஐயா அருளி வைத்திருக்கக்கூடிய அற்புத அருள் விஞ்சை இது இல்லையா? இந்த உலகத்தினுடைய இயக்கங்களை ஐயா அருளி வைத்திருக்கிறார் இல்லையா? அதுபடிதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அப்படித்தானம்மா? அதாவது பூமியிலே உறுதிக்கு பொருந்தி மிக வாழும் சுவாமி வேதம் தான் மறந்து சுழல் வேதம் உண்டாகும் இல்லையா? அதாவது வேதங்கள், சுவாமி வேதம்னா என்ன வேதம்னு சொல்லுங்க பாக்கலாமே. சரி. 4 வேதங்களை மறந்து அவரவர்கள் தனக்கென்று ஒவ்வொரு வேதங்களை உருவாக்கி கொள்வார்கள். அதுதான் இந்த கலியுகத்திலே நடக்கும் என்பதை வைகுண்ட பகவான் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ரொம்ப சந்தோஷம் அவங்ககிட்ட பேசினதுல.
மறுபடியும் தங்கச்சி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எல்லோரையும் அம்மா அப்பா எல்லோரையும் கேட்டதா சொல்லுங்க, சரியா? ஐயாவுக்கு அற்புதமாக கோடாவளையிலே நீங்கள் பணிவிடை செய்து வருகிறீர்கள். பயந்திருந்து பணிவிடை செய்பவர்களுக்கு உயர்ந்த குடி கிடைக்கும் என்று ஐயா சொல்லுகிறார். நிச்சயம் உங்களுக்கு உயர்ந்த குடி உண்டு, அது ஐயா அருளி தருவார். ஐயாவை நம்பி படிங்கள், சரியா? ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? அதாவது அகிலத்திரட்டு அம்மானை எந்த ஆண்டு, எந்த மாதம், என்ன தேதி எழுதப்பட்டதுங்கிறத சொல்லுங்க. கொல்லம் ஆண்டு 1016ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, இல்லையா? ரொம்ப சந்தோஷம்மா, கரெக்டா பதில் சொல்லி இருக்கிறீங்க. அன்றுதான் இந்த அகிலத்திரட்டு அம்மானை அரிகோபாலன் அகம் இருந்து ஐயா அருள அரிகோபாலன் எழுத இந்த உலகத்திற்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம் தான் நாம் இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கிறோமே. அந்த அகிலத்திரட்டு அம்மானையிலிருந்து வார்த்தைகளை எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறோம், இல்லையா? இந்த சிறப்பை அரிகோபால சீடன் மூலமாக ஐயா இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறார். ஐயா அகிலத்திரட்டு என்பது ஐயாவளிக்காரர்கள் மட்டும் தான் படிக்க வேண்டும் என்பதல்ல. அந்த பொக்கிஷமானது இந்த உலகத்திற்கே தந்த மாபெரும் பொக்கிஷம். அதை எல்லோரும் படித்து பயன்பெறுங்கள். ஐயா உண்டு, சரியா? ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு கண்டிப்பா அகிலம் டிவியிலிருந்து பரிசு அனுப்பி வைக்கப்படும். எல்லா சிறப்புகளையும் ஐயா உங்களுக்கு தருவார். அதாவது மோட்ச உயிர்க்கும், நரக உயிர்க்கும், தீநரக பாவி உயிர்க்கும், ராச உயிர்க்கும், பள்ளி வாசல் உயிர்க்கும், வைகுண்டர் பதவி உயிர்க்கும், எவ்வுயிர்க்கும் எங்கள் ஐயா சிவசிவா சிவசிவா அரகரே அரகரா. ஐயா உண்டு. அன்பானவர்களே, இதுவரை அகிலத்திரட்டோடு அன்பு குடிமக்கள் நிகழ்ச்சி ஐயாவின் அருளால், அன்பு குடிமக்கள் ஆதரவால் நல்ல முறையிலே நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் யாதொரு குறை இருந்தாலும் ஐயா வைகுண்ட பரம்பொருள் மாப்பு தந்து மன்னிப்பு தந்து இந்த நிகழ்ச்சி மென்மேலும் சிறப்படைய ஐயா வழிவகுத்து தர வேண்டும் என்று ஐயாவிடம் வேண்டி, அன்பு குடிமக்கள் பார்வைக்கு இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்லக்கூடிய அகிலம் தொலைக்காட்சிக்கு மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஐயா நாங்கள் அறிந்தறியாமல் செய்ததெல்லாம் ஐயா பொறுத்து, ஐயா மாப்பு தந்து, ஐயா எங்களை யாதொரு நோய் நொம்பலம் இல்லாமல், யாதொரு சஞ்சலம் இல்லாமல் தர்மத்துக்கிறங்கி அன்னமும் வஸ்திரமும் தந்து ஐயா எங்களை பாதுகாத்து ரசிக்கணும். ஐயா எங்களை பாதுகாத்து ரசிக்கணும். ஆடையும் பொன்னும் காசும் மன்னமும் பாலும் முந்தன் நீடிய உதவியாலே நினைக்கவர் இதனால் மட்டும் வாடியே முகம் கோணாமல் மனத்தையவதனால் ஈந்து தேடியே மக்கள் தன்னை சிந்தையிலே நினைக்குது என்று ஐயா சொல்லுகிறார். பிறர்க்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவனைத்தான் என்னுடைய மனம், என்னுடைய சிந்தனை நினைத்து கொண்டிருக்கிறது என்று ஐயா வைகுண்ட பகவான் நமக்கு அறிவுறுத்துகிறார். அதுபோல பிறர்க்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழுங்கள். நிச்சயமாக வைகுண்ட பகவான் உங்களுக்கு என்றென்றும் துணை நிற்பார் என்று கூறி இந்த வார நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். ஐயாவின் அருளோடு. ஐயா உண்டு.